இனிய உறவுகளே, பாசங்களே, இன்னைக்கு ஒரு உலகத்திலேயே தலை சிறந்த மாநிலத்தை பற்றிய ஒரு தகவல். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணு ப்ளீஸ். ஒன்று, இங்க 9 ஏர்போர்ட் இருக்குது. அதில் 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சுமார் 35,000 பெரிய கம்பெனி இருக்கு. உலகிலே முதலாக தோன்றிய மாநகரம் எங்குதான் இருக்கிறது. உலகில் தங்கம் அதிகமாக விற்பனையாகக்கூடிய மாநிலம் இதுதான். உலகில் மிகப்பெரிய கம்பெனிகள் பலவற்றினுடைய சிஇஓக்கள் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த மாநிலம் எந்த மாநிலத்தையும் சார்ந்தது இல்லை. ஆனால் இந்த தேசமே இந்த மாநிலத்தை சார்ந்திருக்கிறது. முதலாக கடல் வழி வணிகம் துவங்கியது இந்த மாநிலத்தில் தான். இமெயில் கண்டுபிடித்தது இந்த மாநிலத்தில் தான். இதனால் இந்த உலகம் மிக விரைவாக செயல்பட காரணமாக இருக்கிறது. விவசாயம் முதல் வான்வெளியுடைய ஆராய்ச்சிகள் முதல் பல அறிஞர்கள் தோன்றியது இந்த மாநிலத்தில் தான். உங்கள் வரைபடத்தில் வரைந்து காட்டியது இந்த மாநிலத்தை தான். இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான். உலகத்தில் முதல் ஹைட்ரஜன் அணு ஆயுதம் இந்த மாநிலத்தில் தான் கண்டெடுக்கப்பட்டது. உலகில் மிக அதிகமாக இயற்கை வழியில் மின் உற்பத்தி செய்யும் மாநிலம் இதுவே. உலகில் அதிகமான மருத்துவக் மருத்துவர்களையும் உருவாக்கும் முதல் மாநிலம் இது எங்கள் மாநிலம்தான். உலகிலேயே அதிக பொறியியல் கல்லூரி பட்டய பொறியியல் கல்லூரிகளும் கொண்ட ஒரே ஒரு மாநிலம் எங்கள் மாநிலம்தான். உலகின் அனைத்து மூலைகளுக்கும் பருத்து ஆடைகள் அளிக்கும் மாநிலம் எங்கள் மாநிலம்தான். உலகிற்கு பூஜ்ஜியத்தை அறிமுகம் செய்தது இந்த மாநிலம்தான். உலகில் முதலாக தாய்மொழியையே உருவாக்கியது இந்த சமூகம். 2000 வருடங்களுக்கு முன்பே 2 அடியில் உலகளந்த திருக்குறளை தந்த வள்ளுவர் பெருமகனார் பிறந்தது இந்த மண்ணில்தான். ஏன், அது உலகத்திலே மொழியை தனது பெயராக கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. தமிழர் என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து நெல்லுவோம். தமிழ்நாட்டினுடைய சிறப்பை பலர் அறிய இதை நீங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, தப்பில்லை. சரி, தமிழ்நாடு என்று சாதாரணம் இல்லை. இது மாநிலங்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாநிலம் வேற எங்கேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தாய்மொழி தமிழ் பல 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 பல